ஓய்வு கால வருமானத்திற்கு இதை செய்யலாமா? எதை செய்யலாமா? எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிற நேரத்துல அந்த பணத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. நம்முடைய உளவியல்ல, நம்முடைய மைண்ட் செட்ல நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை சொத்தா மாத்திட்டா அது சேஃப் ஆயிரும் அப்படிங்கிறது ரொம்ப ஊறிப்போன ஒரு நம்பிக்கை. சரியானதும் கூட. பட் அதுலேயும் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, குறிப்பிட்ட சொத்தா மாறினா அது சேஃப் ஆகும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் நமக்கு அசையா சொத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போ தங்கம் கூட அசையும் சொத்து. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும், திருட முடியும். ஆனால் அசையா சொத்துங்கிறது நிலம், அதன் மீது கட்டப்படும் கட்டிடம், இதையெல்லாம் நமக்கு நேச்சுரலாக ஒரு சேஃப் அப்படின்னு தோணுது. அதையும் நம்ம எங்கே உருவாக்க நினைக்கிறோம்? நம்ம சொந்த ஊரில். நீங்கள் சொந்த ஊரை விட்டு சிட்டிக்கு சிட்டிலேருந்து ஃபாரின் போய் சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ சிங்கப்பூரில் சம்பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை கொண்டு போய் உங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு கட்டடமாக கட்டுறீங்க, ஒரு நில பிளாட்டாக வாங்குறீங்க. புத்த பழமைவாதம், ரொம்ப பழைய சிந்தனை இது. பட் அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டா கூட, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் போட்ட காசுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதை நீங்கள் யோசிச்சு தான் அந்த முடிவை எடுக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி.